ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகிறேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆகாதது எதுவும் இல்ல, உம்மால் ஆகாதது எதுவும் இல்ல. ஆமென். அவரால் ஆகாதது எதுவும் இல்லை. சேர்ந்து பாடும். ஆமென். துதி செய்து தொடங்கியதும் எதிரிகள் தங்கள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்து தொடங்கியதும் எதிரிகள் தங்கள் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும். ஆமென். உம்மாலாகும் எல்லாம். ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலில் முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். ஆமென். ஆமென். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. வெறும் கையில போனானே, அவனை பெருக செய்தீரே, உம்மால் எல்லாமே ஆகும். ஒன்றுமே இல்லாத யாக்கோபை கர்த்தாவே நீர் தூக்கி நிறுத்தினீரே, உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோ, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. கோலும் கையுமாக பிழைக்க சென்றார் யாக்கோ, பெருக செய்தீர் பெருங்கூட்டமா. உம்மாலாகும் எல்லாமாகும். ஓ ஆமென். உம்மாலாகும் எல்லாம். ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஓ ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. மரியாள் கர்த்தாவே கண்ணீரை கண்டீரே, லாசரை உயிரோடு எழுத்தினீரே கர்த்தாவே, கல்லறை கொள்ளிருந்து. உம்மால் எல்லாமே ஆகும் ஆண்டவரே, உம்மால் எல்லாமே ஆகும். ஹல்லேலூயா.
கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. கண்ணீரை கண்டதாலே கல்லறைக்குள் சென்றவன் கரம் பிடித்து தூக்கி விட்டீ. உமாலாகும் உமாலாகும் எல்லாரும் ஆமென். உமாலாகும் எல்லாரும் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை. உமால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை. உமால் ஆகாதது எதுவும் இல்லை. ரெபெக்காள் கர்ப்பம் தெரியாம ஆண்டவரை நோக்கி கேட்டார். ஈசாக்கு ஜெபித்தார். அவனுக்கு ரெட்டிப்பாக நன்மை தேவன் தந்தார். ரெட்டியர்கள் தேவன் அவனுக்கு அருளை செய்தார். ரெபெக்காள் ரெட்டியர்கள் பெற்றெடுத்தார். தேவன் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளிட்டால் நிற்கும். ஆமென். ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று ரெட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. ஈசாக்கு ஜெபித்ததாலே ரெபெக்காள் கருவுற்று ரெட்டையர்கள் பெற்றெடுத்தாளே. உமாலாகும் உமாலாகும் ஆமென். எல்லாமாகும் ஆமென். உமாலாகும் எல்லாமாகும். ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை. உமால் ஆகாதது எதுவும் ஆகாதது எதுவும் இல்லை. உமால் ஆகாதது எதுவும் இல்லை. சாரிபாத் விதவை தற்கொலை செய்யறதுக்கு தன் மகனு கூட தற்கொலைக்காக முயற்சி செய்கிறார். ஆனால் எலியா அங்க வந்து அவங்களை ஆசீர்வதித்த போது அவங்க வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லை. 2 ஜீவன் காப்பாற்றப்பட்டது. வறுமை நீங்கிற்று. செழிப்பான வாழ்க்கை தேவன் அந்த சாரிபாத் விதவைக்கு கொடுத்தார். அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா ஆமென். எலியாவின் வார்த்தையால் சாரிபாத் விதவை வீட்டு எண்ணெய் மாவு குறையவில்லை. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லை. உமாலாகும் உமாலாகும் ஆமென். எல்லாமாகும் ஓ ஆமென். உமாலாகும் உமாலாகும் எல்லாமாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை. உமால் ஆகாதது எதுவும் எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை. உமால் ஆகாதது எதுவும் இல்லை. தானியேலை சிங்க குகையில் போட்டது பிறகு சிங்கங்கள் அவங்க கிட்ட நெருங்கல. ஏன்னா தேவன் கிருபை அவங்க கிட்ட இருந்தது. சிங்க மதியில சிங்க குகையில் நம்ம போடப்பட்டாலும் தேவனோட கிருபை நம்மளை தாங்குது, நம்மளை தப்பிக்குது. தானியேலை காப்பாற்ற தேவன் நம்மளையும் காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினில் சேதமின்றி காப்பாற்றினீர். ஆமென். ஜெப வீரன் தானியேலை சிங்கங்களின் குகையினில் சேதமின்றி காப்பாற்றி. உமாலாகும் உமாலாகும் ஆமென். எல்லாமாகும் உமாலாகும் எல்லாமாகும். ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை. உமால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆமென். ஆகாதது எதுவும் இல்லை. உமால் ஆகாதது எதுவும் இல்லை. கப்பர்நகும் சிறுவனை சுகமாக்கினாரே, அந்நேரமே அவள் எல்லாமே ஆகும். ஒரு சிறுவனை குணமாக்கின தேவன் நம்மளை குணமாக்க வல்லவராகிறார். அல்லேலூயா.
அதே போல சுகமாக்க தேவன் வல்லவராகிறார். ஆனவரில் வார்த்தை சொல்ல காப்பனுக்கும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரமே. ஆனவரில் வார்த்தை சொல்ல கப்பனுக்கும் சிறுவன் அங்கே சுகமானான் அந்நேரம். மலகோ உமாலாகும் ஆமென் எல்லாமாகும் ஆமென் உமாலாகும் எல்லாம் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை உமால் ஆகாதது எதுவும் இல்லை ஆமென் ஆகாதது ஆகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை ஆகினம் படித்ததும் எதுவும் இல்லை உமால் ஆகாதது எதுவும் ಅಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಅಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯ 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 ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಅಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಶಿಲುಬೆಯಜ್ಞದಿ ನಿನ್ನ ರಕ್ತವ ಸುರಿಸಿರಿ. ಶಿಲುಬೆಯಜ್ಞದಿ ನಿನ್ನ ರಕ್ತವ ಸುರಿಸಿರಿ. ಪಾಪ ನಿವಾರಿಸಿ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ರಕ್ಷಣೆ ನೀಡಿರಿ. ಪಾಪ ನಿವಾರಿಸಿ ಶುದ್ಧೀಕರಿಸಿ ರಕ್ಷಣೆ ನೀಡಿರಿ. ಅಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಅಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯ 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 ಹಲ್ಲೆಲೂಯ. ನನ್ನ ಜೀವಿತದಿ ಸದಾ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ಮರಿಸುವೆನು. ನನ್ನ ಜೀವಿತದಿ ಸದಾ ನಿನ್ನನ್ನೇ ಸ್ಮರಿಸುವೆನು. ನಿನ್ನ ಆತ್ಮ ಹೊಂದಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ಅರಿತು ಬಾಳುವೆ ನಾನೆಂದು. ನಿನ್ನ ಆತ್ಮ ಹೊಂದಿ ನಿನ್ನ ಚಿತ್ತ ಅರಿತು ಬಾಳುವೆ ನಾನೆಂದು. ಅಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಅಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ.
ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿರಿ, ನಿತ್ಯ ಭಾಗ್ಯವ ಪಡೆಯಿರಿ ಎಂಬ ವಾರ್ತೆಯ ಸಾರುವೆವು. ನಿತ್ಯವ ಭಾಗ್ಯವ ಪಡೆಯಿರಿ ಎಂಬ ವಾರ್ತೆಯ ಸಾರುವೆವು. ಹಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ, ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ, ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯ 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 ಹಲ್ಲೆಲೂಯ. ಭೂಯಾತ್ರಿ ನಿನ್ನ ಬಳಿ ನಾ ಬರುವೇನು, ಬೀರಲು ಭೂಯಾತ್ರಿ ನಿನ್ನ ಬಳಿ ನಾ ಬರುವೇನು. ನಿತ್ಯ ಬಿಡಲಿ ನಿನ್ನಯ ಸ್ತುತಿಸುವ ನಿತ್ಯವು ವಾಸಿಸುವೆ. ನಿತ್ಯವೇ ಬಿಡದಿ ನಿನ್ನಯ ಸ್ತುತಿಸುವ ನಿತ್ಯವು ವಾಸಿಸುವೆ. ಹಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ, ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಹಲ್ಲೆಲೂಯ ಹಲ್ಲೆಲೂಯ ಸುದ್ದಿ ಮಾಡಿರಿ, ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ. ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಹಲ್ಲೆಲೂಯ 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 ಹಲ್ಲೆಲೂಯ. ನನ್ನ ಸರ್ವಸ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನೋ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನೋ. ನನ್ನ ನಡೆಯಿಂದಾಗಲಿ ನನ್ನ ನುಡಿಯಿಂದಾಗಲಿ ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ನನ್ನ ನಡೆಯಿಂದಾಗಲಿ ನಿನ್ನ ನುಡಿಯಿಂದಾಗಲಿ ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ. ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಲ್ಲು ನಿನ್ನ ಸುದ್ದಿ ಮಾಡಲಿ, ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಲ್ಲು ನಿನ್ನ ಸುದ್ದಿ ಮಾಡಲಿ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ. ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ, ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು.
ಯಜಮಾನನು ಸರ್ವಲೋಕವು ನಿನ್ಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಲಿ ಸರ್ವ ಸೃಷ್ಟಿಗೆ ನೀನು ಯಜಮಾನನು ಸರ್ವಲೋಕವು ನಿನ್ಗೆ ಅಡ್ಡ ಬೀಳಲಿ ಸರ್ವ ಜನರು ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಲಿ ಸರ್ವ ಜನರು ನಿನ್ನಲ್ಲಿ ಬಂದು ಸೇರಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಜಯ ಸಿಗಲಿ ಯೇಸು ನಾನು ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ ನನ್ನಲ್ಲಿ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನನಗೆ ಜಯ ಸಿಗಲಿ ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಇದ್ದು ಬಹಳ ಫಲವ ಕೊಡುವೆನು ನಾನು ನಿನ್ನಲ್ಲಿ ಇದ್ದು ಬಹಳ ಫಲವ ಕೊಡುವೆನು ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು ನನ್ನ ನಡೆಯಿಂದಾಗಲಿ ನನ್ನ ನುಡಿಯಿಂದಾಗಲಿ ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ ನನ್ನ ನಡೆಯಿಂದಾಗಲಿ ನನ್ನ ನುಡಿಯಿಂದಾಗಲಿ ನಿನ್ನ ನಾಮ ಒಂದೇ ಮಹಿಮೆ ಹೊಂದಲಿ ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸುದ್ದಿ ಮಾಡಲಿ ನನ್ನ ಸರ್ವಾಂಗಗಳು ನಿನ್ನ ಸುದ್ದಿ ಮಾಡಲಿ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ ಅಪ್ಪ ಅಪ್ಪ ಏಸಪ್ಪ ನೀನೇ ನನ್ನ ಸರ್ವಸ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ಏನು ಮಾಡಲಾರೆನು 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. You prepare a table before me in presence of my enemies. You anoint my head with oil, my cup overflows. Surely goodness and love will follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever. Amen. Thank you. ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯ ದೇವರ ಬಳಿ ಇತ್ತು, ಆ ವಾಕ್ಯ ದೇವರಲ್ಲಿತ್ತು, ದೇವರ ಬಳಿ ಇತ್ತು, ಆ ವಾಕ್ಯವೇ ದೇವರಾಗಿತ್ತು. ಆ ವಾಕ್ಯನೇ ದೇವರಾಗಿತ್ತು. ಯೋಹಾನ 1:1. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போகிறோம்னா ಇವತ್ತು ನಾವು ಯಾವ್ದು ಕುರಿತು ನೋಡ್ತೀರಿ ಅಂದರೆ, தேவனை நம்ம ஏன் ஆராதிக்கணும், ದೇವರನ್ನು ನಾವು ಯಾಕೆ ಆರಾಧಿಸಬೇಕು? நம்ம பாட்டுக்கு ஜாலியாக இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? ನಮ್ಮ ಪಾಟಿಗೆ ಜಾಲಿಯಾಗಿದ್ರೆ ಚೆನ್ನಾಗಿರ್ತದಲ್ಲ. ஏன் இந்த இயேசுவை நம்ம இந்த பூமியில் ஆராதிக்கணும்? ಯಾಕೆ ಈ ಯೇಸುವನ್ನು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು? யாரை பார்த்தாலும் ಯಾರನ್ನು ನೋಡಿದ್ರೇನು நீங்கள் வந்து ஏசப்பாக்கு நன்றி சொல்லுங்க, ನೀವು ಏಸಪ್ಪಕ್ಕೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿರಿ,
ஏசப்பாக்கு நீங்க எப்பவுமே ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ಏಸಪ್ಪಕ್ಕೆ ಯಾವಾಗನು ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತಾ ಇರ್ತೀರಿ. 24 hours அவரை நினைச்சிட்டே இருக்கணும்ன்றீங்க. 24 ಗಂಟೆ ಸಮಯ ಕಾಲ ನಾವು ಅವ್ರನ್ನೇ ನೆನೆಸ್ಕೊಳ್ಬೇಕಂತೀರಾ? இப்படின்னு எல்லாரும் பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறாங்க. ಈ ರೀತಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರಸಂಗ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. அப்படின்னா நம்ம இந்த பூமியில மனுஷனா யோசிச்சு பார்த்தா இதெல்லாம் தேவையா? ಹಂಗಂದ್ರೆ ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಮನುಷ್ಯರಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿದ್ರೆ ಇದೆಲ್ಲ ಬೇಕಾಗಿದೆಯಾ? இப்படி ஒன் சைடா நம்ம யோசிக்கும் போது ಈ ರೀತಿ ಒಂದು ಕಡೆ ಮಾತ್ರ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡುವಾಗ கோபம் வரும், ಕೋಪ ಬರ್ತದೆ, எரிச்சல் ஆகும், ಉರಿ ಬರ್ತದೆ. ஏன்னா இது இவ்வளவு சுயநலமான கடவுள்னு நினைப்போம். ಏನು ಇದು ಎಲ್ಲ ಈ ತರ ಸ್ವಯಂವಾಗಿ ನಡೀತದಲ್ಲ ಅಂತ ನಮ್ಗೆ ಅನ್ಕೊಳ್ಬಹುದು. நம்ம பாட்டுக்கு நம்ம இஷ்டப்போல தான் நம்ம நடக்கணும். ನಮ್ಮ ಪಾಟಿಗೆ ನಾವು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನಾವು ನಡ್ಕೊಳ್ತೀರಿ. அப்படி இஷ்ட போல ஒரு மனுஷனை விட்டா என்ன நடக்கும்? ಆ ರೀತಿ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? ஆனா ஒருத்தரோட இஷ்ட பிரகாரம் நம்ம நடந்தா என்ன நடக்கும்? ಆದ್ರೆ ಒಬ್ಬರು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ನಡೆದ್ರೆ ಏನಾಗುತ್ತೆ? அப்படின்னா இப்போ நம்ம மனுஷனா யோசிச்சு பார்த்தா இப்படி எவ்வளவோ கேள்வி வரும். ಈ ತರ ಮನುಷ್ಯರಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನೇನೋ ಪ್ರಶ್ನೆಗಳು ಬರುತ್ತೆ. அப்படி இந்த மாதிரி மனுஷனோட ஒரு இஷ்டம் போல நடந்தனால தான் ಈ ರೀತಿ ಮನುಷ್ಯರು ಇಷ್ಟ ಬಂದ ಪ್ರಕಾರ ನಡೆದಿರೋದ್ರಿಂದ இந்த உலகத்துல நம்ம இருளுக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறோம். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಕತ್ತಲಲ್ಲಿ ತಳ್ಳಲ್ಪಟ್ಟಿದ್ದೀರಿ. நம்ம சுயமா நம்ம யோசிச்சதுனாலதான், ನಾವು ಸ್ವಯಂವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿರೋದ್ರಿಂದ, நம்மளுக்கு பெருமை வேணும்னு நம்ம நினைச்சதுனாலதான், ನಮಗೆ ಮಾತ್ರ ಹೆಮ್ಮೆ ಬರ್ಬೇಕಂತ ನಾವು ನೆನ್ಸ್ಕೊಂಡಿರೋದ್ರಿಂದ, இந்த இடத்துல நானு யோசிச்சதுனாலதான், ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ பக்கத்துல இருக்கிறவர் என்ன கேரக்டர் இருக்கிறாருன்னு தெரியாம போகுது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರೋರು ಯಾವ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲದ್ರೆ ಹೋಗುತ್ತೆ. என் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன நான் தேவைன்னு சொல்லிட்டு தெரியாம போகுது. ನಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರೋರಿಗೆ ಏನು ಅಗತ್ಯತೆ ಇದೆ ಅನ್ನೋದು ನಮ್ಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದ್ರೆ ಹೋಗುತ್ತೆ. அப்ப இந்த மனுஷன் தன்னோட சுயநலமா யோசிக்கிறதுனால ಈ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಸ್ವಯಂವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡೋದ್ರಿಂದ அவன் குடும்பத்தையும் வந்து என்னதான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்க வைக்கிறான். ಅವನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನನಗೆ ಇಂಪಾರ್ಟೆನ್ಸ್ ಕೊಡ್ಬೇಕಂತ ನೆನ್ಸ್ಕೊಳ್ತಾನೆ. ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ புகழ்ந்தாலும் என்ன பத்தி தான் புகழணும். ಫ್ಯಾಮಿಲಿಯಲ್ಲಿ ಹೊಗಳಿದ್ರೇನು ನನ್ನ ಬಗ್ಗೆನೇ ಹೊಗಳಬೇಕು. எந்த டிசிஷன் எடுத்தாலும் அந்த லீடர் கிட்ட கேட்டு தான் டிசிஷன் எடுக்கணும். ಯಾವ ಇದು ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡ್ರೇನು ಅವರ ನನ್ನನ್ನು ಕೇಳಿ ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ಬೇಕಂತ ಅನ್ಕೊಳ್ತಾನೆ. இப்படி மனுஷன் வந்து ஃப்ரீடம் எதிர்பார்த்துட்டு ಈ ರೀತಿ ಮನುಷ್ಯನು ಫ್ರೀಡಮ್ ಆಗಿ ಎದುರು ನೋಡಿ மறுபடியும் பார்த்தாக்கா மத்தவங்களும் அடிமைத்தனத்துல நடத்துறான். ಮತ್ತೆ ನೋಡಿದ್ರೆ ಅವನು ಬೇರೊಬ್ಬರ ಹತ್ರ ದಾಸತನದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ. அவங்க எல்லாம் இவன் சொல்ற பேச்சு தான் கேட்கணும்ன்ற அந்த சுயநலத்துக்குள்ள போறான். ಅವರೆಲ್ಲರೂ ಕೂಡ ಸಹ ನನ್ನ ಮಾತೆ ಕೇಳ್ಬೇಕಂತ ಸ್ವಯಂವಾಗಿ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. அப்ப எங்க பார்த்தாலும் மனுஷனோட சுயத்துல போனா ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೂ ಮನುಷ್ಯರ ಸ್ವಯಂದಿಂದ ಹೋಗಿದ್ರೆ மனுஷனுக்கு தன்னை புகழணும்னு ஆசை வருது. ಮನುಷ್ಯರಿಗೆ ತನ್ನನ್ನು ಹೊಗಳಬೇಕಂತ ಆಸೆ ಬರುತ್ತೆ. நான் இவ்வளவு பேருக்கு நான் அதிகாரமா இருக்கணும்னு ஆசை வருது. ಇಷ್ಟು ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ನಾನೇ ಅಧಿಕಾರ ಅಂತ ಯೋಚನೆ ಬರುತ್ತೆ. அப்படி இந்த ஆசை அது பெருகிட்டே போய் ಈ ಆಸೆ ಹೆಚ್ಚುತ್ತಾ ಹೋಗಿ இந்த ஆசை லாஸ்ட்ல யாருதான்னு பார்த்தா ಈ ಆಸೆ ಲಾಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ ನೋಡಿ, ஒரு பிசாசோட ஆசை. ಅದು ಸೈತಾನನ ಆಸೆ. இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கிட்டு ಈ ಭೂಮಿಯನ್ನು ದೇವರು ಉಂಟು ಮಾಡಿ இதுல நீ ஆளுக செய்டான்னு மனுஷனுக்கு கொடுத்தாரு. ಇದನ್ನು ಆಳಿಕೆ ಮಾಡಿ ಅಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಕೊಟ್ರು. அப்போ கொடுத்தவரு ಕೊಟ್ಟಿದವರು அவரு ஒரு ஆசைப்படக்கூடாதா? ಅವರು ಆಸೆ ಪಡಬಾರ್ದಾ? அப்பாவை நேசிக்கணும்னு, ಅಪ್ಪವನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡ್ಬೇಕಂತ ಯೋಚನೆ ಮಾಡ್ಬೋದಲ್ಲ. ஆனா கொடுத்தவருக்கும் இல்லாம ಆದ್ರೆ ಕೊಟ್ಟವ್ರಿಗೂ ಇಲ್ಲದೆ மனுஷனுக்குள்ள பூமியை கொடுத்துட்டு ಮನುಷ್ಯನಿಗೆ ಭೂಮಿಯನ್ನು ಕೊಟ್ಟು அந்த மனுஷன் வந்து யாருனே மூணாவது பேர் தெரியாத மனுஷன் கிட்ட அவன் அடிமையா பூமியை கொடுத்துட்டு ಆ ಮನುಷ್ಯನು ಯಾರೋ ಗೊತ್ತಿಲ್ಲದ್ರೆ ಒಂದು ಮೂರನೇ ಮನುಷ್ಯನಿಗೆ ತನ್ನ ಭೂಮಿಯನ್ನು ಅವನ ಕೈಲಿ ಕೊಟ್ಟು அவனை போய் புகழ்றான், ಅವನನ್ನು ಹೊಗಳುತ್ತಾನೆ, அவனை போய் கடவுளா வணங்குறான், ಅವನನ್ನು ದೇವರು ಅಂತ ಹೊಗಳುತ್ತಾನೆ. அவன் அடிமை பயத்தை வச்சு நடத்துறான். ಅವನು ದಾಸತನದಿಂದ ಭಯ ಇಟ್ಟು ಅವನು ನಡೆಸ್ತಾನೆ. ஆனா ஒருத்தர் நம்மள மிரட்டுறவங்ககிட்ட நம்ம அடிமையா போறதுக்கு ரெடியா இருக்கிறோம். ಅವನು ತನ್ನನ್ನು ಗದರಿಸೋನಕ್ಕೆ ದಾಸತನವಾಗಿ ಹೋಗಕ್ಕೆ ರೆಡಿಯಾಗಿದ್ದಾರೆ. ஒருத்த வந்து நம்மள கஷ்டப்படுத்தி கொடுக்கணும்னு நினைக்கிறவன்கிட்ட நம்ம கெஞ்சி கேட்கிறோம். ಕಷ್ಟಪಟ್ಟು ಕೊಡೋನ ಹತ್ರ ನಾವು ಅವ್ರ ಹತ್ರ ಗೋಳಾಡ್ತೀರಿ. ಆದ್ರೆ ஒரு அன்பா இந்த உலகத்தை நம்மளுக்கிட்ட மனுஷன்களை கொடுத்த கடவுள்கிட்ட நம்ம நேசிக்க மாட்டேங்கிறோம். ಪ್ರೀತಿಯಿಂದ ಈ ಲೋಕವನ್ನು ಮನುಷ್ಯರ ಕೈಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದ ದೇವರನ್ನು ನಾವು ಆರಾಧಿಸುವುದಿಲ್ಲ.
அவர்கிட்ட நம்ம அன்பு காட்டுறது இல்ல. ಅವ್ರ ಮೇಲೆ ನಾವು ಪ್ರೀತಿ ತೋರಿಸೋದಿಲ್ಲ. ஆனா ஒண்ணு மட்டும் இந்த உலகத்துல தெரியுது, ಆದ್ರೆ ಒಂದು ಮಾತ್ರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ, மிரட்டினா தான் இந்த உலகத்துல எது வேணாலும் கிடைக்குது, ಗದರಿಸಿದ್ರೆ ಮಾತ್ರ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ, அடிச்சாதான் எல்லாமே கிடைக்குது ಹೊಡೆದ್ರೇನೆ ಎಲ್ಲ ಸಿಗುತ್ತೆ. அப்படின்றது இந்த உலக ஞானம். ಆ ರೀತಿ ಇರೋದೇ ಈ ಲೋಕದ ಜ್ಞಾನ. அதுக்கு தான் உலகத்தின் எண்ணங்கள் நம்மளுக்கு வேணாம்னு சொல்லி ಅದಕ್ಕೆ ಈ ಲೋಕದ ಜ್ಞಾನ ನಮಗೆ ಬೇಡ ಅಂತ இந்த மாம்ச எண்ணம், ಈ ಮಾಂಸ ಯೋಚನೆ இது நம்மள மரணத்துக்கு நேரா தள்ளும். ಇದು ನಮ್ಮನ್ನ ಮರಣಕ್ಕೆ ನೇರಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. இது ஏன்னா ಇದು ಯಾಕಂದ್ರೆ இது ஒரு பிசாசோட யோசனை. ಇದು ಸೈತಾನನ ಯೋಚನೆ. இந்த மொத்த யோசனைக்கு பின்னாடி இருக்கிறது பிசாசு. ಈ ಎಲ್ಲ ಯೋಚನೆಗೆ ಹಿಂದೆ ಇರೋದು ಸೈತಾನ. ஆனா மனுஷன் மேல ஆண்டவர் கோபப்படவே இல்லை. ಆದ್ರೆ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ದೇವರು ಕೋಪ ಪಟ್ಟೇ ಇಲ್ಲ. அவர் என்ன எதிர்பார்த்தாரு? ಅವ್ರು ಏನ್ ಎದುರು ನೋಡಿದ್ರು? இந்த மனுஷனுங்களை ಈ ಮನುಷ್ಯರನ್ನು உருவாக்கி ಉಂಟು ಮಾಡಿ அவனை வாழ்ற நாளெல்லாம் ಅವ್ರು ಬಾಳೋ ದಿನಗಳೆಲ್ಲ ஆசீர்வதிச்சு ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ அவன் சந்தோஷமா இருக்கும்படி தான், ಅವನು ಸಂತೋಷವಾಗಿ ಇರ್ಬೇಕಂತೆ, அவன் பழகಿ பெருகணும் தான் ಅವನು ಹೆಚ್ಚು ಅಧಿಕವಾಗಿ ಅವನು ಜನರೇಷನ್ ಆಗಿ ಅದು ಬದಲಾವಣೆ ತಲಾಂತರ ಮುಂದುವರಿಬೇಕು, ಜಾಸ್ತಿ ಆಗ್ಬೇಕು. அப்போ ಆಗ அப்பாவோட யோசனை என்னன்னா, ಅಪ್ಪ ಯೋಚನೆ ಏನಂದ್ರೆ, அவர் என் புள்ள கிட்ட நான் உலகத்தை கொடுத்துட்டேன், ನಾನು ಮಗನ ಹತ್ರ ನಾನು ಈ ಲೋಕವನ್ನು ಕೊಟ್ಬಿಟ್ಟೆ. ஆனா புள்ள வந்து இன்னொருத்தர் கையில தொலைச்சாலும், ಮಗನು ಇನ್ನೊಬ್ಬರ ಕೈಯಲ್ಲಿ ಅದು ತೊಲಗಿಸಿ ಬಿಟ್ರೇನು, இன்னைக்கு நம்ம பிள்ளை கிட்ட எதனா கொடுத்துட்டு அந்த புள்ள தொலைச்சிட்டா என்ன பண்றோம்? ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಹತ್ರ ಏನಾದ್ರು ಕೊಟ್ಟು ಆ ಮಕ್ಕಳು ಅದನ್ನ ಕಳವು ಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡ್ತೀರಿ? அதை ಅಡಿಚಿ தொலைச்சிட்டியே அப்படின்னு சொல்லுவோம். ಅದು ಕಳ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಅಂತ ನಾವು ಹೊಡಿತೀರಿ. ஒரு அடி அடிக்காமலே நம்ம இன்னொரு பொருள் வாங்கி தர மாட்டோம். ಒಂದು ಏಟು ಕೊಡದೆ ನಾವು ಇನ್ನೊಂದು ಈಸ್ಕೊಡೋದಿಲ್ಲ. ஆனா இந்த அப்பா என்ன பண்ணாரு? ಆದ್ರೆ ಈ ಅಪ್ಪ அந்த பொருள் வாங்குறதுக்கு ಏನ್ ಮಾಡಿದ್ರು, ಆ ವಸ್ತುವನ್ನು ತಗೊಳ್ಳಿಕ್ಕೆ, புள்ள தொலைச்ச பொருளை வாங்குறதுக்கு, ಆ ಮಕ್ಕಳು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದ ಆ ವಸ್ತುವನ್ನು ತಗೊಳ್ಳಿಕ್ಕೆ உயிரை கொடுத்து மறுபடியும் வாங்கி கொடுக்குறாரு. ಮತ್ತೆ ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ಮತ್ತೆ ತೆಗೆದುಕೊಂಡ್ರು. இந்த அப்பாவோட கேரக்டர் தான், ಈ ಅಪ್ಪ ಗುಣಾதிசயவே, இந்த அப்பாவோட இருதயத்தை பார்த்து தான், ಈ ಅಪ್ಪ ಹೃದಯವನ್ನು ನೋಡಿನೇ இந்த பூமியில யாராவது என்ன நன்றி சொல்லுவாங்களான்னு அவரோட இருதயம் ஏந்தி பாக்குது. ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ನನಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಸಲ್ಲಿಸ್ತಾರ ಅಂತ ಅವರು ಏಕದಿಂದ ನೋಡ್ತಾರೆ. இந்த பூமியில எல்லா நன்மையும் செஞ்சுட்டு, ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಳ್ಳೇದು ಮಾಡಿದೆ, நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் ನೀವು ಎಲ್ಲಿ ನೋಡಿದ್ರೇನು அவர் பேருன்றதே எழுதப்படல, ಅವ್ರ ಹೆಸರು ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿಲ್ಲ. நான் தான் உருவாக்குனேன்னு எங்கேயும் சொல்லப்படல, ನಾನು ಉಂಟು ಮಾಡಿದಂತ ಎಲ್ಲಿ ಹೇಳಿಲ್ಲ. ஆனா அவர் உருவாக்குன பிள்ளைக்கு, ಅವರು ಉಂಟು ಮಾಡಿದ ಮಕ್ಕಳಿಗೆ அதிகாரத்தை கொடுக்கிறாரு. ಅಧಿಕಾರವನ್ನು நீ எதை உருவாக்குறியோ ನೀನು ಏನು ಉಂಟು ಮಾಡ್ತೀಯೋ அந்த இடத்துல அந்த பேர் ஆசீர்வதிக்கப்படும். ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆ ಹೆಸರು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡ್ತದೆ. இப்படி அப்பா தன்னை எல்லா இடத்துலயும் மறிச்சிட்டு, ಈ ರೀತಿ ಅಪ್ಪ ಎಲ್ಲಾ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅದನ್ನ ಮರೆತು, அந்த இடத்துல அப்பா நான் எல்லாமே நான் தான் பண்ணேன் நான் காமிக்காம, ಅಪ್ಪ ನಾನು ಎಲ್ಲವೂ ನಾನೇ ಮಾಡಿದೆ ಅಂತ ತಾನಂತ ಒಂದು ಏನು ತೋರಿಸದೆ, அந்த பிள்ளைக்கு நான் தான் கொடுக்குறேன்னு தெரியாம, ಆ ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನೇ ಕೊಡ್ತೀನಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ದ್ರೆ, அந்த புள்ள அனுபவிக்கிறத, ಆ ಮಕ್ಕಳು ಅನುಭವಿಸೋದನ್ನು அதை பார்த்து ரசிக்கிற அப்பாவா இருக்கிறாரு. ಅದನ್ನ ನೋಡಿ ಅವರು ನೋಡುವ ಅಪ್ಪವಾಗಿದ್ದಾರೆ. இதுதான் உலகத்துல இருக்கிற அப்பா கேரக்டருக்கும், ಇದನ್ನೇ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಅಪ್ಪ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗೂ, பரலோகத்துல இருக்கிற அப்பா கேரக்டருக்கும் ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ತಂದೆಯ ಕ್ಯಾರೆಕ್ಟರ್ಗೂ ವ್ಯತ್ಯಾಸ. அப்போ இந்த அப்பா, ಆಗ ಈಗ ಅಪ್ಪ ஒரு பெண்ணை தேடி வராங்க, ஒரு ಹುಡುಗಿನ ಒಂದು ಹುಡುಗಿನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. இப்போ தொலைஞ்சு போன சந்தோஷத்தை, ಆ ತೊಲಗೋಗಿದ್ದ ಆ ಸಂತೋಷವನ್ನು அந்த பெண்ணுகிட்ட வந்து சொல்றாரு. ಆ ಹುಡುಗಿ ಹತ್ರ ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ. ಯೋವಾನ 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 5ஆம் வசனம் 5ನೇ ವಚನ. யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்தார். இப்போ பிரதர் தான் அப்பா எனக்கு தானமா கொடுத்த ஒரு ஊரு, அது அந்த ஊருக்கு பேர் தான் சீகார். ಬ್ರದರ್ ಅಪ್ಪ ಅವರು ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದ ಊರ ಹೆಸರು ಸೀಗಾರ್. அந்த சீகார் பட்டணம் எப்படி இருந்துச்சுன்னா, சீகார் ಪಟ್ಟಣ ಯಾವ ರೀತಿ, அது ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் பண்ண ஒரு ஊரு, ಆಬ್ರಹಾಮಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದ ಒಂದು ಊರು. அந்த இடத்துல ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டுறாரு. ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ್ ಒಂದು ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. அப்ப அந்த ஆபிரகாமுக்கு
ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த பூமியை ஆசீர்வதித்து அவனுக்கு கொடுக்கறாரு. ಆಬ್ರಹಾಮಿಗೆ ದೇವರು ಆ ಭೂಮಿಯನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ ಅವರಿಗೆ ಕೊಡ್ತಾರೆ. இப்ப ஆபிரகாம் என்ன பண்றாரு, தன் சந்ததிக்கு அதை ஆசீர்வாதமா கிஃப்டா கொடுக்கறாரு. ಆಬ್ರಹಾಂ ತನ್ನ ಸಂತತಿಗೆ ಅದನ್ನ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಗಿಫ್ಟ್ ಆಗಿ ಕೊಡ್ತಾರೆ. அந்த சந்ததி என்ன பண்ணாங்கன்னா, ಆ ಸಂತತಿ ಏನ್ ಮಾಡುತ್ತಂದ್ರೆ மறுபடியும் கடவுளை மறந்துட்டு, ಅದೇ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಅವರು ದೇವರನ್ನು ಮರೆತು யார் இந்த பூமியை கொடுத்தாங்கன்றதே மறந்துட்டு, ಯಾರು ಈ ಭೂಮಿಯನ್ನು ಕೊಟ್ರು ಅನ್ನೋದು மறுபடியும் அவங்க இஷ்டம் போக்குலயே அவங்க வாழ ಶುರು பண்ணிட்டாங்க. ಮತ್ತೆ ಅವರು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರವಾಗಿ ಬಾಳಕ್ಕೆ ಶುರು அவங்களுக்கு ಮಾಡಿದ್ರು. என்ன தோணுதோ அதுபடியே அவங்க வாழ ಶುರು பண்ணிட்டாங்க. ಅವ್ರಿಗೆ ಏನೇನ್ ಅನಿಸ್ತದೋ ಆ ರೀತಿ ಎಲ್ಲ ಅವರು ಬಾಳೋದಕ್ಕೆ ಶುರು ಮಾಡಿದ್ರು. இதெல்லாம் இந்த பூமியே ஆசீர்வாத நிலம்னு கொடுத்திருக்கிறாரு. ಈ ಭೂಮಿಯನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. தோட்டத்தை கொடுத்திருக்கிறாரு, ತೋಟವನ್ನು ಕೊಟ್ರು, அந்த நிலத்தை கொடுத்திருக்கிறாரு, ಎಲ್ಲ ಜಮೀನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ஆடு கொடுத்திருக்கிறாரு, மாடுகளை கொடுத்திருக்கிறாரு, ಹಸು ಕುರಿಗಳನ್ನೆಲ್ಲ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, மத்த ரிலேஷன்களெல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ಮತ್ತೆ ಇನ್ನ ಜನ ಬಂಧುಗಳೆಲ್ಲ ஆபிரகாமோட சந்ததி அப்படியே வானத்தின் நட்சத்திரத்தை போல அது பெருகிட்டே இருக்குது பூமியில. ಅವನ ಸಂದದಿ ನಕ್ಷತ್ರಗಳ ಹಾಗೆ ಅದು ಅಧಿಕವಾಗಿ ಆಗ್ತಾ ಇದೆ. ஆபிரகாம் பண்ண அந்த ஆதியாகமம்ல ஆதாம் கிட்ட வந்த சாபம் கூட இவங்க கிட்ட பழிக்கல. ஏன்னா இவங்க தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமா போகுது. ಆದಾಮಕ್ಕೆ ಕೊಟ್ಟ ಶಾಪ ಕೂಡ ಇವ್ರ ಮೇಲೆ ಬಂದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ಅವ್ರು ಏನು ಮುಟ್ಟುತ್ತಾರೋ ಅದೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಅದು ಬರ್ತಾ ಇದೆ. இவங்க ரொம்ப கஷ்டம் கூட அனுபவிக்கல, ತುಂಬಾ ಕಷ್ಟ ಕೂಡ ಅನುಭವಿಸಿಲ್ಲ. இவங்க எது போய் செய்யறாங்களோ அப்படியே அது பெருகு ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಆಯ್ತೇ இருக்குது. ಇವ್ರು ಏನ್ ಕೈ ಇಟ್ಟು ಮಾಡಿದ್ರೇನೋ ಅದು ಹಂಗೆ ಫಲಿತಾಂಶ ಬರ್ತಾ ಇದೆ. அதனால இவங்களுக்கு ஒரு பெருமை வருது மைண்ட்ல. ಅದರಿಂದ ಇವರಿಗೆ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಬರ್ತದೆ. நான் தான் இந்த பூமியில எல்லாமே ராஜான்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு ಅವರಿಗೆ. ನಾನೇ ಈ ಭೂಮಿಗೆ ರಾಜ ಅನ್ನೋದು ಒಂದು ಯೋಚನೆ ಅವರಿಗೆ ಬರುತ್ತೆ. அவங்கள மாதிரி சிலைகளையும் உருவாக்குறாங்க. ಅವರಂಗೆ ಸೆಲೆಗಳನ್ನು ಮೂರ್ತಿಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡ್ತಾರೆ. அந்த இடத்துல ஊர் பண்டிகை பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களே வணங்க வைக்கிறாங்க. ಊರು ಹಬ್ಬ ಮಾಡ್ತೀರಿ ಅಂತ ಅವರೆಲ್ಲ ಸೇರಿ ಅದನ್ನೇ நமஸ்கரிஸ்தாரு. அப்போ தேவனோட கோபம் இந்த இடத்துல மறுபடியும் அது எப்படின்னா ஆசீர்வாதம் வந்து பிசாசோட தந்திரத்தினால சாபமா மாறுது. ದೇವರ ಕೋಪ ಸೈತಾನ ಮಾಡಿದ ತಂತ್ರದಿಂದ ಇವ್ರ ಮೇಲೆ ಕೋಪ ಬರ್ತಾ ಇದೆ. எல்லாருமே ஒருத்தம் பண்ண அந்த நான் என்ற எண்ணத்தினால, ಒಬ್ಬನು ಮಾಡಿದ್ದ ತಾನಂತ ಮಾಡಿರೋ ಆ ಒಂದು ಕಾರ್ಯದಿಂದ எந்த நிலம் ஆசீர்வாதமா இருந்துச்சோ, ಏನೆಲ್ಲ ಆಶೀರ್ವಾದ ಇತ್ತೋ அது இவங்க சாபமாவே இவங்களே மாத்திக்கினாங்க. ಅದು ಇವರಾಗಿಯೇ ಶಾಪವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡ್ರು. அப்போ இந்த சாபம் வந்து தேவன் கொடுத்ததா இல்ல மனுஷனே ஏற்படுத்திக்கினதா? ಆದ್ರೆ ಈ ಶಾಪ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದ ಅಲ್ಲ, ಮನುಷ್ಯರೇ ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದ. இது ಮನುಷ್ಯனால உருவாக்கப்பட்டதே தவிர ಇದು ಮನುಷ್ಯರಿಂದ ಆಗಿದ್ದೇ ಅಲ್ಲದೆ தேவன் யாரையும் சபிக்கிறவர் அல்ல. ದೇವರು ಯಾರನ್ನು ಸಭಿಸುವವರು ಅಲ್ಲ. அவர் வந்து நன்மை மாத்திரம் தான் செய்கிற தேவன். ಅವರು ಒಳ್ಳೇದು ಮಾತ್ರ ಮಾಡುವ ದೇವರು. ஆனா பிசாசோட தந்திரம் என்னன்னா, ಸೈತಾನನ ತಂತ್ರ ಏನಂದ್ರೆ ஆண்டவர் கொடுத்த பொக்கிஷத்தை ஆப்போசிட்டா மாத்துறது அவனோட தந்திரம். ದೇವರು ಕೊಟ್ಟ பொக்கிஷವನ್ನು ಅದನ್ನ ಎದುರಾಗಿ ಮಾಡೋದೇ ಅವರ ತಂತ್ರ. அப்போ இந்த ஜனங்க அறியாமல என்ன பண்ணி இருக்கிறாங்க, ಈ ಜನರ ಅರಿಯದೆ ಏನ್ ಮಾಡಿದಾರೆ, அவங்க ಇಷ್ಟ போல தெய்வத்தை வணங்கி ಅವರು ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ದೇವರನ್ನು ಅವ್ರು ನಮಸ್ಕರಿಸಿ தேவனோட மகிமை அந்த இடத்துல நிலத்துல இல்லாத மாதிரி இவங்களே தொலைச்சிக்கினாங்க. ಆ ದೇವರ ಮಹಿಮೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇಲ್ಲದ ಹಾಗೆ ಇವರಾಗೆ ಅವರು ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡ್ರು. அப்போ அந்த ஸ்திரீ, இந்த யோவான் புஸ்தகத்துல நம்ம பாக்குறோம், அந்த ஸ்திரீ கிட்ட அந்த இயேசு வந்து கேக்குறாரு. ಯೋವಾನ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೀರಿ, ಆ ಸ್ತ್ರೀ ಹತ್ರ ಯೇಸು ಬಂದು ಮಾತಾಡ್ತಾರೆ, எனக்கு கொஞ்சம் தாகமா எடுக்குது, தண்ணி குடுக்குறியான்ட்டு. ಯೇಸು ಬಂದು ಕೇಳ್ತಾರೆ, ನನಗೆ ದಾಹವಾಗಿದೆ, ಕುಡಿಯಕ್ಕೆ ನೀರು ಕೊಡು ಅಂತ அப்ப ಕೇಳ್ತಾರೆ. அந்த ஸ்திரீ சொல்லுது, ಅವಾಗ ಆ ಸ್ತ್ರೀ ಹೇಳ್ತಾಳೆ, இந்த தண்ணி ரொம்ப ஆழத்துல இருக்குதே, நான் எப்படி மொண்டு குடிப்பேன் அப்படின்னு. ಈ ನೀರು ಬಹಳ ಬಾವಿಲ ಆಳವಾಗಿದೆ, ಹೇಗೆ ಎತ್ತು ಕುಡಿತಾರೆ? நான் வந்திருக்கிறது யாருன்னு நீ நினைச்சேனா, ನಾನ್ ಬಂದಿರೋದು ಯಾರಂತ ನಿನ್ ಗೊತ್ತಾಗಿದ್ರೆ நான் என்கிட்ட நீ ஜீவ தண்ணீர் இல்லையா கேப்ப அப்படின்னு. ನನ್ನ ಬಳಿ ನೀನು ಜೀವದ ಜಲ ಕೇಳ್ತೀಯಾ? இப்போ எந்த இடத்துல சாபத்தை தொலைச்சாங்க? ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಶಾಪವನ್ನು ಅದು ತೊಲಗಿಸಿಬಿಟ್ಟು ஆபிரகாம் கொடுத்த ஆபிரகாம் மூலியமா வந்த நிலத்தை சாபமா ஆக்கினிருந்தாங்க. ಆಬ್ರಹಾಂ ಮೂಲಕವಾಗಿ ಬಂದಿದ್ದ ಆಶೀರ್ವಾದ ಜಮೀನನ್ನು ಶಾಪವಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ರು. இந்த இயேசு இப்ப தேடி வந்திருக்கிறார், அது மறுபடியும் ஆசீர்வாதமா மாத்த. ಮತ್ತೆ ಅದೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡೋದಕ್ಕೆ ಯೇಸು ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಹುಡುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. அப்போ அந்த ஸ்திரீ என்னன்னாக்கா, ಆ ಸ್ತ್ರೀ ಏನಂದ್ರೆ அது சமாரியான ஸ்திரீ. ಅದು ಸಮಾರಿಯಳ ಸ್ತ್ರೀ. நான் சமாரியானா இருக்கும் போது நீங்க யூதரா இருக்கிறீங்களே, என்கிட்ட வந்து பேசலாமா அப்படின்னு அந்த ஸ்திரீ சொல்லுது. ನೀನು ಯೂದನಾಗಿದೀಯಾ, ಸಮಾರಿಯಳ ಹತ್ರ ಬಂದು ಕೇಳಬಹುದಾ ನೀರು அப்படின்னா இந்த ஸ்திரீ வந்து தன்னை ஒதுக்கப்பட்ட ஜாதின்னு அதுவே தீர்மானிச்சு.
ಆ ಸ್ತ್ರೀ ಅವಳೇ ಅಂದ್ಕೊಂಡ್ಲು, ತಮ್ಮನ್ನ ಎಲ್ಲ ನಿರಾಕರಿಸಿದ ಒಂದು ಜಾತಿ ಅಂತ ಅವಳೇ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡ್ಲು. இப்போ கடவுள் வந்து அந்த இவங்க தப்பு பண்ணிட்டாங்கன்னா அந்த நிலத்தை அவங்க அந்த அந்த டைம்ல வந்து ஒதுக்கி வைக்கல. ಇವರು ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರು ಅಂತ ದೇವರು ಅವ್ರನ್ನ ಒದಗಿಸಿ ಬಿಟ್ಟಿಲ್ಲ. அவங்களவே அந்த சாபத்துக்குள்ள தான் போனாங்க. ಅವರೇ ಆ ಶಾಪದಲ್ಲಿ ಹೋದ್ರು. நான் ஆண்டவர்கிட்ட இருந்து நான் தூரம் ஆயிட்டேன்னு இவங்களே நினைச்சுக்கினாங்க. ದೇವರ ಬಳಿಯಿಂದ ನಾವು ದೂರ ಆಗ್ಬಿಟ್ಟಿದ್ರಿ ಅಂತ ಅವರಾಗೆ ಅನ್ಕೊಂಡ್ರು. அப்ப இவங்களாவே எல்லாமே யோசிச்சுட்டு இவங்க சொந்த புத்தியிலே தான் என்ன பண்றாங்க, ஆண்டவர் விட்டு விலகுறாங்களே தவிர ಇವರಾಗೆ ಯೋಚನೆ ಮಾಡ್ಕೊಂಡು ತನ್ನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಿಂದಾನೇ ಇವರಾಗಿ ಮಾಡ್ತಾರೆ ಅಲ್ಲದೆ. இப்ப இந்த ஸ்திரீயோட யோசனை என்னன்னா, ಈ ಸ್ತ್ರೀಯ ಯೋಚನೆ ಏನಂದ್ರೆ, நான் பாவி, ನಾನು ಪಾಪಿ, யூதரா இருக்கிற கடவுளோட பிள்ளைகளா இருக்கிற நீங்க என்கிட்ட பேசலாமான்னு இயேசுவை பார்த்து கேக்குது. ಯೂದ ಜನರಾಗಿ ಇರುವ ದೇವರ ಮಕ್ಕಳಾದ ನೀವು ನನ್ನ ಹತ್ರ ಮಾತಾಡ್ಬೋದಾ ಅಂತ ಆ ಸ್ತ್ರೀ ಹೇಳ್ತಾಳೆ. அப்போ அந்த இயேசு என்ன சொல்றாருன்னா, ಯೇಸು ಅವಾಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, 10ஆம் வசனம் படிங்க. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் இப்போ என்றார். வந்திருக்கிறது இயேசு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, பாவத்தெல்லாம் யோசிக்க மாட்டீங்க, இப்போ எனக்கு கிருபையை தாங்கன்னு கேட்டிருப்பீங்க. ಇವಾಗ ಬಂದು ನಿಂತಿರೋರು ಯಾರಂತ ನಿನಗೆ ಗೊತ್ತಾಗಿದ್ರೆ ನೀವು ದಾಗಕ್ಕೆ ತಾ ಅಂತ ನೀನು ಕೇಳಲ್ಲ, கிருபைಯನ್ನು ಕೇಳ್ತೀಯ. அப்ப ஜீவ தண்ணீருக்கு அர்த்தம் என்னன்னா கிருபை. ಜೀವ ಜಲಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಕೃಪೆ. ஜீவ தண்ணீர்னா அது ஒரு ஞானஸ்நானம் நம்ம எடுக்கும் போது பாவத்தை வந்து தண்ணீரால நம்ம அது கழுவி சுத்திகரிக்கிறோம். ಜೀವ ಜಲ ಅಂದ್ರೆ ಅದು ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ತಗೊಳ್ಳುವಾಗ ಆ ನೀರಿನಿಂದ ಅದು ಶುದ್ಧೀಕರಿಸಲ್ಪಡುವ ಒಂದು ವಸ್ತಾಗಿದೆ. இப்போ தள்ளப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன வேணுமா இருக்குதுன்னா ஜீவ தண்ணீர்ன்ற ஒரு கிருபை வேணுமா இருக்குது. ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಮನುಷ್ಯರಿಗೆ ಏನ್ ಬೇಕಿದೆ ಅಂದ್ರೆ ಆ ದೇವರ ಆ ಕೃಪೆ ಬೇಕಿದೆ. இப்போ தள்ளப்பட்ட இந்த சமாரிய பட்டಣ என்ற ஒரு இடத்தை, ತಳ್ಳಲ್ಪಟ್ಟ ಈ ಸಮಾರಿ ಎಂಬ ಸೀಗಾರ್ ಪಟ್ಟಣವನ್ನು இயேசு என்ற கிருபை உள்ள ஜீவ தண்ணீர் இப்ப அந்த இடத்தை தேடின்னு வந்திருக்கு. ಯೇಸು ಎಂಬ கிருபையுள்ள ಜೀವ ಜಲ ಅಲ್ಲಿ ಹುಡುಕೊಂಡು ಬಂದಿದೆ. இயேசு அவளுக்கு பிரதி உத்தரமாக, ಯೇಸು இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது. ಈ ನೀರನ್ನು ಕುಡಿಯೋರಿಗೆ ಮತ್ತೆ ದಾಹ அப்போ ಬರೋದಿಲ್ಲ. இந்த கிருபையை ருசி பார்க்கிறவன் இன்னுமே பாவத்துக்கு போவே மாட்டான்றதுதான் அர்த்தம். ಆದ್ರೆ ಈ ಕೃಪೆಯನ್ನು ರುಚಿ ನೋಡಿದವರು ಇನ್ನು ಮುಂದೆ ಆ ಪಾಪಕ್ಕೆ ಹೋಗೋದಿಲ್ಲ ಅನ್ನೋದೇ ಅರ್ಥ. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிருந்தாலும் ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಏನ್ ಮಾಡಿದ್ರೆ அந்த எண்ணம் கூட நம்மளுக்கு போவாது. ಆ ಯೋಚನೆ ಬರೋದಿಲ್ಲ. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தப்பு பண்றோம்ன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಾವು ಏನ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರಿ ಅನ್ನೋದು ಕೂಡ ಯೋಚನೆ ಬರಲ್ಲ. இந்த கிருபை நம்மள சூழ்ந்தே நம்மள சுறாவளி போல நம்மள கொண்டு போயிட்டே இருக்கும். ಈ ಕೃಪೆ ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಲೂ ಅದು ಸುತ್ತಿಕೊಂಡೇ ಇರ್ತದೆ. ಅದು ಕೃಪೆಯನ್ನು ನಮಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ ಕೃಪೆಗೆ. அப்போ நம்மள எந்த இடத்துலயும் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை நம்மளுக்கு வந்துச்சுன்னா இந்த சுறாவளின்ற கிருபை எப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் நிர்மூலமாக்கி நம்மள பாதுகாத்து கொண்டு போயிட்டே இருக்கும். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಮಸ್ಯೆಗಳು ಬರ್ತದೆ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಈ ಕೃಪೆ ಎಂಬ ಒಂದು ಗಾಳಿ ಬಂದು ನಮ್ಮನ್ನ ಕೃಪೆಯ ಆ ದಾರಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತೆ. ஹல்லேலூயா. அல்லேலೂಯಾ. இன்னைக்கு நம்மளுக்கு கிருபை இருக்குதா இல்லைங்களா? ಇವತ್ತು ನಮಗೆ ಕೃಪೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ? இன்னைக்கு நம்மளுக்கு கிருபை இருக்குதா இல்லையா? ಇವತ್ತು ನಮಗೆ ಕೃಪೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ? இவ்வளோ நாள் என் சொந்த புத்தியில தான் நான் நடத்திட்டே இருந்தேன்னு நினைச்சீங்கன்னா, ಇಷ್ಟು ದಿನ ನನ್ನ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿದಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದ್ದೆ ಅಂತ ಅನ್ಕೊಂಡ್ರೆ, என் சொந்த வழியில தான் போதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா, ನಾನು ಸ್ವಂತ ದಾರಿಯಲ್ಲೇ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಿದ್ರೆ, அந்த யோசனை எல்லாம் விட்டுட்டு ಆ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಬಿಟ್ಬಿಟ್ಟು இன்னைக்கு என் ஆண்டவர் வந்து எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. ಇವತ್ತು ನನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೃಪೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இந்த ஜீவ தண்ணீர் எனக்குள்ள வந்துச்சுன்னா, ಈ ಜೀವ ಜಲ ನನ್ನೊಳಗೆ ಬಂದರೆ முந்தினவைகளையும் நினைக்க வேண்டாம், ಮುಂಚೆ ಇರೋದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், ಪೂರ್ವವಾಗಿರೋದನ್ನ ಚಿಂತಿಸಬೇಡ. கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இன்னைக்கு மாறுவார். ಕರ್ತನನ್ನೇ ಯೆಹೋವನೇ ನಿನಗೆ ನಿತ್ಯ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. அப்போ இந்த ஜீவ தண்ணீர் என்ற கிருபை நம்மளுக்குள்ள வந்திருக்கிறது. ಆಗ ಜೀವ ಜಲ ಎಂಬ ಒಂದು ಕೃಪೆ ನಮ್ಮ ಒಳಗೆ ಬಂದಿದೆ. இந்த மனுஷன் நான் பாவி பாவின்னு சொல்லிட்டு ಈ ಮನುಷ್ಯನು ನಾನು ಪಾಪಿ ಪಾಪಿ ಅಂತ ಹೇಳ್ಕೊಂಡು அவன் எல்லா மனுஷங்கள்கிட்ட ஒதுங்கி நான் ஏன் இவங்ககிட்ட பேசணும் அவங்ககிட்ட பேசணும்னு ஒதுங்கியே வாழ்றான். ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರನ್ನು ದೂರ ಬಿಟ್ಟು ದೂರ ದೂರ ನಿಂತು ಬಾಳ್ತಾ ಇದ್ದಾನೆ. ஒரு நல்ல ஒரு பணக்காரா வந்தாருன்னா, ಒಂದು ದೊಡ್ಡ ಒಂದು ಶ್ರೀಮಂತ ಬಂದ್ರೆ அவன் தகுதிக்கு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க என்னோட பெரியவங்க நினைச்சிட்டு ஒதுங்கி போயிடுறான். ಅವರು ನಮಗನ ಅಂತಸ್ತುಗನ ದೊಡ್ಡವರಂತ ಒದಗಿ
ಆಚೆ ದೂರ ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அவனுக்கு கீழே இருக்கிறவங்கள வந்தானா ಅವ್ರಿಗನ ಕೆಳಗೆ ಇರೋರು ಬಂದ್ರೆ அவன் என்னோட ரொம்ப கீழ் மட்டமா இருக்கிறான்னு ஒதுங்கி போயிடுறாங்க. ಅವರು ನನಗನ ಇನ್ನ ಕೆಳಮಟ್ಟದಲ್ಲಿ ಇದಾರಂತ ಒದಗಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனா இந்த கிருபை எப்போ ஒரு மனுஷனுக்குள்ள வருதோ, ಆದ್ರೆ ಈ ಕೃಪೆ ಯಾವಾಗ ಮನುಷ್ಯನ ಒಳಗೆ ಬರ್ತದೆ, மேலே இருக்கிறவன பார்த்தாலும் ಮೇಲೆ ಇರೋರನ್ನ ನೋಡಿದ್ರೆ, கீழே இருக்கிறவன பார்த்தாலும் ಕೆಳಗೆ ಇರೋರನ್ನ ನೋಡಿದ್ರೆ இந்த கிருபை உள்ள மனுஷனா பார்க்க தோணும். ಈ ಕೃಪೆ ಉಳ್ಳ ಮನುಷ್ಯರಾಗಿ ನೋಡಲ್ அவன் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறான் இல்ல, ಅವ್ರು ಎಷ್ಟು ಕಷ್ಟದಲ್ಲಿ அவன் எவ்வளவு ஆஸ்தி வச்சிருந்தாலும் அவனுக்கு ஏத்த கஷ்டம் இருக்குது இல்ல, ಅವ್ರು ಎಷ್ಟು ಆಸ್ತಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ರೆ ಅವ್ರಿಗೂ ಒಂದು ಕಷ್ಟ ಇದೆಯಲ್ಲ. தேவன் அவனே ஆசீர்வதிக்கட்டும்ன்ற இந்த கிருபை மூலமா அவனுக்கு அந்த ஆவிக்குரிய எண்ணம் போகும். ದೇವರು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ ಅಂತ ಕೃಪೆ ಎಂಬ ಒಂದು ಯೋಚನೆ ಅವರ ಒಳಗೆ ಬರ್ತದೆ. கீழே இருக்கிறவன பார்த்தா ಕೆಳಗೆ ಇರೋರನ್ನ ನೋಡಿದ್ರೆ அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் இல்ல, ಅವರು ಎಷ್ಟು ಕಷ್ಟ ஒரு ಪಡ್ತಾರೆ, வேலைக்காக கஷ்டப்படுறான் இல்ல, ಒಂದು ಬೇಳೆಗಾಗಿ ಕಷ್ಟ ஒரு ಪಡ್ತಾರೆ, துணி இல்லாம கஷ்டப்படுறான் இல்ல, ಒಂದು ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದೆ ಕಷ್ಟ ಪಡ್ತಾರೆ. அவனுக்கு உதவி செய்யணும்னு இந்த கிருபை போராடும். ಅವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ಬೇಕಂತ ಈ ಕೃಪೆ ಹೋರಾಡ್ತದೆ. இந்த கிருபையோட யோசனை பாருங்க, ಈ ಕೃಪೆಯ ಯೋಚನೆ ನೋಡ್ರಿ எல்லாரையும் ஒண்ணாக்குது, ಎಲ್ಲರನ್ನು ಒಂದು ಕೂಡಿಸ್ತದೆ. இதுக்கு முன்னாடி மனுஷன் தான் இஷ்ட பிரகாரம் யோசிச்சு பார்த்தான், ಇದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಮನುಷ್ಯನು ತನ್ನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ அவன் இஷ்ட போல நடந்து வாழ்க்கை நடந்தான், ಅವನ ಇಷ್ಟ ಪ್ರಕಾರ ಬಾಳುತ್ತಾ ಇದ್ದ. அவன் ஒரு கல்லு போல மாறி ಅವನು ಒಂದು ಕಲ್ಲು ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗಿ எல்லாரையும் எங்கெங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும்னு சொல்லிட்டு ಎಲ್ಲರನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಇಡ್ಬೇಕೋ ಅಲ್ಲಿ ಇಡ್ಬೇಕಂತ ಹೇಳ್ಕೊಂಡು இவன் நவகராம செல போல மாறிட்டான். ಇವನೇ ಆ ಕಲ್ಲು ತರ ಬದಲಾಗ್ಬಿಟ್ಟ. ஆனா இந்த கல்லு மறுபடியும் கடவுள்கிட்ட வர முடியுமா? ಈ ಕಲ್ಲು ಮತ್ತೆ ದೇವರ ಬಳಿ ಬರಕ ಸಾಧ್ಯವಾ? இந்த கல்லு வேணும்னு சொல்லி ಈ ಕಲ್ಲು ಬೇಕಂತ ಹೇಳಿ ஆண்டவரே மறுபடியும் அதை உடைச்சி ஒரு நல்ல உருவமா மாத்த வந்து இருக்கு. ದೇವರೇ ಹತ್ರ ಬಂದು ಆ ಕಲ್ಲನ್ನು ಒಂದು ಶಿಲ್ಪವಾಗಿ ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ஆதாம மண்ணுல இருந்து உருவாக்குனார் தான், ಆದಾಮನ್ನು ಕೆಮ್ಮಣ್ಣಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. ஆனா அதுல ஜீவசுவாசத்தை, அவரோட ஜீவசுவாசத்தை வச்சாரு. ಆದ್ರೆ ಅವರ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು ಅದರಲ್ಲಿ ಇಟ್ರು. இப்ப மனுஷன் தான் சொந்த யோசனையில போய் அவன் கல்லா மாறிட்டான். ಮನುಷ್ಯನು ಸ್ವಂತ ಯೋಚನೆಯಿಂದ ಹೋಗಿ ಅವನು ಕಲ್ಲಾಗಿ ಬದಲಾಗಿ இப்போ ஜீவ தண்ணீர் என்ற கிருபையை அவனுக்குள்ள வைக்கிறார், ஜீவ சுவாசத்தை. ಜೀವ ಜಲ ಎಂಬ ಕಿರುಬೆಯನ್ನು ಅವನ ಒಳಗೆ ಜೀವ ಶ್ವಾಸವನ್ನು இந்த கிருபை அவனுக்குள்ள இருந்து உடைச்சி வந்து ಈ ಕೃಪೆ ಅವನ ಒಳಗೆಯಿಂದ ಹೊಡೆದು ಬಂದು இப்ப எல்லாத்தையும் உடைச்சி ಎಲ್ಲವನ್ನು ಹೊಡೆದು நான் எல்லா மனுஷங்களையும் நேசிக்கணும்ன்ற ಎಲ್ಲ ಮನುಷ್ಯರನ್ನು ಪ್ರೀತಿಸಬೇಕಂತ அந்த கிருபை ஜீவ தண்ணீர் இப்ப ஆறா மாறுது. ಆ ಕಿರುಬೆಯ ಜೀವ ಜಲ ಈ ನದಿಯಾಗಿ ಹರಿಯುತ್ತದೆ. இப்போ தலையில உச்சந்தலையில இந்த ஜீவ தண்ணீர் ஊற்றுனது ತಲೆಯಿಂದ ಜೀವ ಜಲ ಹರಿಯುತ್ತದೆ. இப்போ உங்க கால் மூலியமா அது பாரி ஓடுற நதியா மாறுது. ಕಾಲಿಂದ ಅದು ಹರಿದು ಓಡುವ ನದಿಯಾಗಿ அப்ப ಬದಲಾಯಿತದೆ. தேவனோட ராஜ்யம் எங்க வந்திருக்குது? ಆದ್ರೆ ದೇವರ ರಾಜ್ಯ ಎಲ್ಲಿ ಬರ್ತಿದೆ? இப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அது கிருபையா வந்திருக்குது. ಅದು ಮನುಷ್ಯರ ಒಳಗೆ ಕೃಪೆಯಾಗಿ ಬಂದಿದೆ. அதற்கு இயேசு, சிறியே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. இப்போ பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற நாள் வந்திருக்குது. ಈಗ ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ಎಲ್ಲಾ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿಯೂ ಆರಾಧಿಸುವ ಸಮಯ ಬಂದಿದೆ. இப்போ அவங்க எங்கெங்க தொழுது கொண்டு வந்தாங்க? ஒரு மலையில தொழுது கொண்டு வந்தாங்க. ಇವಾಗ ಅವರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರು? ಒಂದು ಬೆಟ್ಟದಲ್ಲಿ ಮಾಡಿದ್ರು. ஒரு எருசலேம் நகரத்துல மட்டும்தான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. எருசலேம் ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. இப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் உள்ள வந்து அந்த மனுஷனோட வாழ்க்கையை மாத்த 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 ಇವಾಗ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಮನುಷ್ಯರ ಒಳಗೆ ದೇವರು ಬಂದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಬದಲಾಯಿಸ್ತಾ ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க என் வாழ்க்கை மாறவே இருக்குது அப்படின்னு. ಕೆಲವರು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದಾರೆ ನನ್ನ ಬಾಳು ಬದಲೇ ಆಗಿಲ್ಲ ಅಂತ. நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் என் வாழ்க்கை மாற மாட்டேன்னு. ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ರೇನು ನನ್ನ ಬಾಳು ಬದಲಾವಣೆ ಆಗಿಲ್ಲ ಅಂತ. இப்போ அவங்க வாழ்க்கையில நான் போய் அவங்க வாழ்க்கையை நான் ஃபுல்லு சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, ಒಬ್ಬರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಅವರನ್ನ ನಾನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬದಲಾಯಿಸಿದ್ರೆ, அவங்க கேட்கிற காசாகட்டும், ಅವ್ರು ಕೇಳುವ ಹಣಕಾಸಿರ್ಲಿ, இல்ல அவங்க வியாதிப்பட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரெடி பண்றதும், ವ್ಯಾಧಿಸ್ಥರಾಗಿದ್ರೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ಗೆ ಸೇರ್ಸೋದಾಗ್ಲಿ, இல்ல அவங்க கடன் பட்டாங்கன்னா அந்த கடனை கொடுக்கறதாகட்டும், ಅಲ್ಲ ಅವರ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆದಲ್ಲಿ ಇದ್ರೆ ಅದನ್ನೇ ನಾವು ಕೊಡೋದಕ್ಕಾಗ್ಲಿ, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் ಏನು ಸಮಸ್ಯೆ ಇದ್ರೇನು நான் அவங்கள முழுசா விடுதலை ஆக்கிட்டு வந்தேன்னா, ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ಕರ್ಕೊಂಡ್ ಬಂದ್ರೆ அவங்க காலம் பொருத்தி என்ன புகழ்ந்துட்டே இருப்பாங்க. ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? ಕಾಲನ್ನು ಮುಟ್ಟಿ ನನ್ನನ್ನು ಹೊಗಳುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. இப்படி மனுஷன் உதவி பண்ணாலே இன்னொரு மனுஷன் அவனை ஜீவபூர்த்தியா அவனை என்ன நினைக்கிறான்னா, ஒரு அவனை கடவுளோட ஸ்தானத்துல வைக்கிறான்.
ಮನುಷ್ಯರಿಗೆ ಮನುಷ್ಯ ಒಂದು ಸಹಾಯ ಮಾಡಿದ್ರೆ ಅವನ ಜೀವ ಉಳ್ಳ ತನಕ ಮನುಷ್ಯರನ್ನು ಅವನು கிருத்தಜ್ಞತೆ உள்ளவனாகிர்த்தானே. அப்போ அவ்வளவு மரியாதை கொடுக்குறோம் ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வந்து அவனோட பிரச்சனை எல்லாத்தையும் தீர்த்து அவனை ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தாலே அவனை அவ்வளவு புகழ்றானா? ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ ಅಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡಿ ಅವ್ರಿಗಿರೋ ಎಲ್ಲ ಕಷ್ಟ ತೀರಿಸಿ ತಗೊಂಡ್ ಬಂದ್ರೆ ಅವರು ಹೊಗಳುತ್ತಾರೆ. ಅಂದ್ರೆ அப்போ இந்த இயேசு வெறும் ஒரு கடவுளா மாத்திரம் இருக்காம ಯೇಸು ಬರೋ ಒಂದು ದೇವರಾಗಿ ಮಾತ್ರ ಇಲ್ಲದೆ ஒரு கல்லு போல இருக்காம ಕಲ್ಲು ತರ ಇಲ್ಲದೆ அவர் தன் பிள்ளைகளுக்காக பூமியில இறங்கி வந்து ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗಾಗಿ ದೇವರು ಭೂಮಿಗೆ ಇಳಿದು ಬಂದು இந்த பூமியில அவங்க ரட்சிக்கப்படணும்ட்டு ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವರ ರಕ್ಷಣೆ தன் உயிரை கொடுத்து ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು அவரோட ரத்தத்தை சிந்தி ಅವರ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ அவரோட விலை எம்ல குத்து வாங்கி ಅವರ ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ಒಂದು ಮುತ್ತುಗಳನ್ನು ಕೊಟ್ಟು உங்களை எல்லாத்தையும் மீட்டு எடுத்திருக்கிறார். ನಮ್ಮನ್ನ ಎಲ್ಲರನ್ನು ಬಿಡಿಸಿ ಬಂದಿದ್ದಾರೆ. உங்களை எல்லாரும் எதுல இருந்து மீட்டு எடுத்திருக்கிறாருன்னா ನಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಯಾದರಿಂದ ಬಿಡಿಸಿದ್ರೆ நீங்க வந்து ஒரு லைஃப்லயும் கடன் பிரச்சனைல இருந்து மாறும்போது ನೀವು ಪ್ರತಿ ಸಮಯ ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆಗುವಾಗ இவ்வளவு நாள் உங்க ஆசைகளை நிறைவேற்றாம போன இடத்துல இருந்து ಇಷ್ಟು ದಿನ ನಿಮ್ಮ ಆಸೆ ನೆರವೇರದ ಮಾಡದ ಅವಾಗಿಂದ உங்க ஆசைகளை நிறைவேற்றி ನಿಮ್ಮ ಆಸೆಯನ್ನು ಪೂರೈಸಿ உங்களை சந்தோஷமா நடத்தி ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ನಡೆಸಿ உங்களை எப்பொழுதுமே ஆண்டவரை துதிக்கிற மாதிரி இந்த கிருபை வேலை செஞ்சுட்டே இருக்கும். ನೀವು ಯಾವಾಗನೂ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವ ಆ ಕೃಪೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡ್ತಾ நீங்க பாக்குற எந்த ஜனமே கஷ்டம்ன்றதே சொல்லவே மாட்டாங்க. ನೀವು ನೋಡುವ ಯಾವ ಜನರು ಕಷ್ಟ ಅಂತ ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. உங்க வாழ்க்கையிலே கஷ்டம்ன்றது எங்க போச்சுன்னே தெரியாது. ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕೂಡ ಕಷ್ಟ ಅನ್ನೋದು ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತು ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த வருஷத்துல எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா ಈ ವರ್ಷದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಪ್ರಾಪಸಿ ಹೇಳಿದ್ರು. ಏನಂದ್ರೆ என்னென்னலாம் நடக்க போகுது கடைசி காலத்துல, ಏನೆಲ್ಲ ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ನಡೀತದೆ, அழிவு வரப்போகுது, ನಾಶನ ಬರುತ್ತದೆ, கத்தல் அத இருள் மூட போகுது, ಕತ್ತಲೆ ಮುಚ್ಚುತ್ತದೆ, ஒரு மனுஷன் உயிர் பொழைக்கிறதுக்கு எங்கெங்க ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க, ಒಂದು ಮನುಷ್ಯ ತನ್ನ ಜೀವ ಉಳಿಸ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ ಎಲ್ಲೆಲ್ಲೇ ಹೋಗಿ ಬಚ್ಕೊಳ್ತಾನೆ. அதெல்லாம் நடந்துதான் தான் இருக்குது ஒரு பக்கம். ಅದೆಲ್ಲ ಒಂದ್ ಕಡೆ ನಡ್ಕೊಂಡೇ ಇದೆ. ஆனா அதுக்கும் மேல கடைசி காலத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಅದಕ್ಕೂ ಮೇಲಾಗಿ ದೇವರು பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற நாள் வந்திருக்குது, அது இப்போதே வந்திருக்குதான். ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವ ದಿನ ಬಂದಿದೆ, ಅದು ಇವಾಗಲೇ ಬಂದಿದೆ. இப்போ உங்களுக்குள்ள வந்திருந்தா, ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಬಂದಿದ್ರೆ, இப்போ உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்திருந்தா, ನಿಮ್ಮ ಹೊಳೆಗೆ ಬೆಳಕು ಬಂದಿದ್ರೆ, இந்த இருள் எப்படி ஏமாத்திரம், ಈ ಇರುಳು ಎಷ್ಟು ಮಾತ್ರ, இந்த இருள் நம்மளை எதிர்க்க முடியுமா? ಈ ಇರುಳನ್ನ ಎತ್ತಕ್ಕಾಗತ್ತಾ? இந்த உலகத்துல இருக்கிற இருளின் ஜனங்களை நம்மள மேற்கொள்ள முடியுமா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರೋ ಈ ಕತ್ತಲಲ್ಲಿ ಇರೋ ಜನರ ಅವರನ್ನೇ ನಾವು ಜಯಿಸಕ್ಕಾಗತ್ತಾ? மனுஷங்க மேல இருள் வந்தாலும் ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಇರುಳು ಬಂದ್ರೆ நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறதுனால, ನೀವು ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿ ಇರೋದ್ರಿಂದ இந்த வெளிச்சம் அவங்க மேல உதிக்கும் போது ಈ ಬೆಳಕು ಅವರ ಮೇಲೆ ಉಜ್ವಲಿಸುವಾಗ அவங்க துக்கம் சந்தோஷமா மாறும். ಅವರ ನಿಮ್ಮ ದುಃಖವು ಸಂತೋಷವಾಗಿ இன்னைக்கு இயேசு உங்களுக்குள்ள வந்திருக்கிறாருல்ல, ಯೇಸು ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿದ್ದಾರೆ. இவ்வளவு நாள் உங்களோட துக்கமான பிரச்சனை எல்லாம் என்னன்னு ஆண்டவர்கிட்ட லிஸ்ட் போட்டு சொல்லுங்க. ಇಷ್ಟು ದಿನ ನಿಮ್ಗೆ ಏನೇನು ಸಮಸ್ಯೆ ಅಂತ ದೇವರಲ್ಲಿ ಲಿಸ್ಟ್ ಹಾಕಿ ಹೇಳಿರಿ. துக்கமுகமா இருக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தம் இல்ல. ಒಬ್ಬರು ದುಃಖ ಮುಖವಾಗಿ ಇರೋದು ದೇವರ ಚಿತ್ತ இந்த ಇಲ್ಲ. பரலோகத்தின் சுவிசேஷம், முதலாவது சுவிசேஷம் என்ன தெரியுங்களா? ಪರಲೋಕದ ಸ್ವಾರ್ಥ ಏನ್ ಮೊದಲನೇ ಸ್ವಾರ್ಥ ಏನ್ ಗೊತ್ತಾ? ஏன் இந்த பூமியில இயேசு சுவாமி வந்தாரு தெரியுமா? ಯಾಕೆ ಈ ಭೂಮಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬಂದ್ರು ಗೊತ್ತಾ? மனுஷன் அழுது அழுது கண்ணீர் விட்டு அழுதுதெல்லாம் எல்லா ஜெபமும் பரலோகத்தை எட்டியது. ಮನುಷ್ಯರು ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ ಎಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಅಲ್ಲಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಿ ತಲುಪಿದೆ. எவ்வளவு பேர் வார்த்தையில பேசி நம்ம இருதயத்தெல்லாம் நோகடிச்சு அந்த இருதயத்தின் வலி எல்லாம் தேவனிடத்துல ஜெபமா போனது. ಎಷ್ಟು ಜನರು ನಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ಜಜ್ಜಿ ಅವರು ಮಾತಾಡಿದ ಮಾತು ಅದೆಲ್ಲ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಿ இப்ப இயேசு உங்க துக்கத்தை சந்தோஷமா மாத்ததான் இந்த உலகத்துக்கு வந்தாரு. ಯೇಸು ನಿಮ್ಮ ದುಃಖವನ್ನು ಸಂತೋಷವಾಗಿ ಬದಲಾಯಿಸೋದಕ್ಕೆ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಯೇಸು ಬಂದರು. ஒருத்தர் துக்கமா முகமா இருக்கிறது ஆண்டோட சித்தம் அல்ல. ಒಬ್ಬರು ದುಃಖ ಮುಖವಾಗಿ ಇರೋದು ದೇವರ ಚಿತ್ತ ಅಲ್ಲ. யாரு வியாதியா இருக்கிறது தேவனோட சித்தம் அல்ல. ಯಾರು ವ್ಯಾಧಿಯಸ್ಥರಾಗಿ ಇರ್ಬೇಕಂತ ದೇವರ ಚಿತ್ತ ಅಲ್ಲ. யாரு கடன் பிரச்சனையில இருக்கிறது தேவனோட சித்தம் இல்ல. ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಇರ್ಬೇಕಂತ ದೇವರ ಚಿತ್ತ ಇಲ್ಲ. யாரு இன்னொரு மனுஷன்கிட்ட அடிமையா இருக்கிறது தேவனோட சித்தம் இல்ல. ಇನ್ನೊಂದು ಮನುಷ್ಯರ ಹತ್ರ ದಾಸತನವಾಗಿ ಇರ್ಬೇಕಂತ ದೇವರ ಚಿತ್ತ ಇಲ್ಲ. எல்லாருமே தேவனை தொழுது கொள்கிற நாள் வந்திருக்குது, அது இன்னைக்கே வந்திருக்குது. ಎಲ್ಲರೂ ದೇವರನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವ ದಿನ ಬಂದಿದೆ, ಅದು ಇವತ್ತೇ ಬಂದಿದೆ.
ஏன் ஆண்டவர் இந்த ஜெபம் பண்ண சொல்றாருன்னா, ಯಾಕೆ ಈ ದೇವರು ಈ ಪ್ರಾರ್ಥನೆ ಮೂಲಕ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ, நீங்க கேட்டாதான் ஆண்டவர் உங்களுக்குள்ள வர முடியும். ನೀವು ಕೇಳಿದ್ರೆ ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ದೇವರು ಬರ್ತಾರ. ஏன்னா உங்க பர்மிஷன் இல்லாம ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ள வர மாட்டாரு. ನಿಮ್ಮ ಪರ್ಮಿಷನ್ ಇಲ್ಲದೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಬರೋದಿಲ್ಲ. அவர் ரொம்ப டீசென்டான ஆண்டவர். அவரு ಯಾಕಂದ್ರೆ ತುಂಬಾ ಡೀಸೆಂಟ್ ಆದ ದೇವರು ಅವರು. நான் இடம் கொடுத்தாதான் எனக்குள்ளே வராரு. ನಾವು ಸ್ಥಳ ಕೊಟ್ಟರೆ ನಮ್ಮೊಳಗೆ ಬರ್ತಾರೆ. நம்ம எல்லாம் சேர்ந்து இடம் கொடுத்தாதான் இந்த உலகத்தை ஆளுகை செய்வாரு. ನಮ್ಮೆಲ್ಲರೂ ಸೇರಿ ಸ್ಥಳ ಕೊಟ್ರೆ ಈ ಲೋಕವನ್ನು ಅವರು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. சபை ஒன்னா இருந்தாதான் இந்த பிசாசின் ராஜ்யத்தை முறியடிக்க முடியும். ಸಭೆ ಒಂದಾಗಿ ಇದ್ರೆ, ಒಗ್ಗಟ್ಟಾಗಿದ್ರೇನೆ ಸೈತಾನ ಕಾರ್ಯ ಜಜ್ಜಲ್ಪಡಕ ಸಾಧ್ಯ. மனுஷங்க எல்லாம் ஒண்ணா ஒரே இருதயமா இருந்தாதான் பிசாசின் தலைகளை முறியடிக்க முடியும். ಮನುಷ್ಯರು ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಯೋಚನೆಯಿಂದ ಇದ್ರೆ ಸೈತಾನ ಯೋಚನೆ ಅದನ್ನ ಜಜ್ಜಬಹುದು. சிலுவையில பிசாசோட தலையை நசுக்கி போட்டார் ஏசப்பா. ಸಿಲುಬೆನಲ್ಲಿ ಸೈತಾನನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜಿ ಹಾಕಿದ್ರು ಏಸಪ್ಪ. ஆனா அவன் தலை இருக்கிற மாதிரியே நடிக்கிறான். ಆದ್ರೆ ಇವಾಗನು ಅವನ ತಲೆ ಇರೋ ಹಾಗೇನೆ அவங்ககிட்ட இருக்கிறது வாள் மாத்திரம்தான். ಅವನಿಗೆ ಇರೋದು ಬೆರು ತೋಕೆ ಮಾತ್ರ. இந்த பொய்யை நம்பின்னு என்ன பண்றாங்க? ಈ ಸುಳ್ಳನ್ನು ನಂಬಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? மனுஷனோட உபதேசத்தை நம்பின்னு என்ன பண்றாங்க? ಮನುಷ್ಯರ ಉಪದೇಶವನ್ನು ನಂಬಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ? இந்த பிசாசு என்ன பண்றானா? ಈ ಸೈತಾನ ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ? 1/3 பங்கு கீழே தள்ளுறான் அவனோட வால்ல. 3ನಲ್ಲಿ 1 ಭಾಗ ಅವನ ತೋಕೆಯಿಂದ ಭೂಮಿ ಕೆಳಗೆ ತಳ್ಳುತ್ತಾನೆ. ஆனா அவனால 1 பங்கு தான் விழ வைக்க முடியும் அவன் நினைச்சுன்னு இருக்கிறான். ಆದ್ರೆ ಅವನಿಂದ 1 ಪಂಗನ್ನು 1 ಭಾಗವನ್ನು ಬೀಳಿಸಬಹುದು ಅಂತ. ஆனா 3ல 2 பங்கு விழித்து இருக்குது. ಆದ್ರೆ 3ರಲ್ಲಿ 2 ಭಾಗ ಬಿದ್ದಿದೆ. ஆனா அந்த 1 பங்கு கூட விழாதபடி இந்த 2 பாகம் காக்கப்படும். ಇನ್ನ 1 ಭಾಗನು ಬೀಳದೆ ಆ 2 ಭಾಗ ಕಾಯಲ್ಪಡುತ್ತದೆ. அப்ப தேவன் 2 பாகத்தை பாதுகாத்து இருக்கிறாருன்னா, ದೇವರು 2 ಭಾಗವನ್ನು ಕಾಪಾಡಿದ್ದಾರೆ ಅಂದ್ರೆ, அப்ப 1 பாகம் கூட 3 பாகமும் விழாதபடி தேவன் காக்கிறவரா இருக்கிறார். 1 ಭಾಗವು 3 ಭಾಗವು ಬೀಳದಂತೆ ದೇವರು உங்களை தொட்ட இந்த ஜீவ தண்ணீர் இப்ப எல்லா ஜாதியும் தொடணும். ನಿಮ್ಮನ್ನು ಕೊಂಡು ಜೀವ ಜಲ ಎಲ್ಲರನ್ನು ಮುಟ್ಟಬೇಕು. அப்போ எங்கும் தொழுகிற பிதாவின் தொழுது கொள்கிற நாள் அது இன்னைக்கு வந்துருச்சுன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்குள்ள வந்திருக்குதா? ಎಲ್ಲವೂ ಎಲ್ಲಾ ಕಡೆಯೂ ನಮಸ್ಕರಿಸುವ ಆ ಸ್ಥಳ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಿದೆಯಾ? முதலாவது உங்களுக்குள்ள வந்திருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா, ಮೊದಲನೇದಾಗಿ ನಿಮ್ಮ ಒಳಗೆ ಅದು ಬಂದಿದೆ ಅಂದ್ರೆ, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರೋರೆಲ್ಲ ಬಿಡಿಸ್ಕೊಂಡು ಹೋಗಿ அவங்கள பார்த்து ಅವ್ರನ್ನ ನೋಡಿ நீ சந்தோஷமா இருக்கிறியான்னு ನೀ கேளுங்க. ಸಂತೋಷವಾಗಿದೀಯಾ ಅಂತ ಕೇಳ್ಬೇಕು. நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேளுங்க. ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಿರಿ. உங்க ஆசைகள் எல்லாம் நான் நிறைவேற்றணும்னு ஒருத்தருக்கு கேட்டுக்குங்க. ನಿಮ್ಮ ಆಸೆಗಳೆಲ್ಲ ನೆರವೇರ್ಲಿ ಅಂತ ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. பசங்களோட ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றணும்னு ஒருத்தருக்கு கேட்டுக்குங்க. ಮಕ್ಕಳ ಆಸೆ ಎಲ್ಲ ನೆರವೇರ್ಬೇಕಂತ ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಕೇಳ್ಕೊಳ್ಳಿ. அவங்க ஆசைகள்லாம் சொல்லும் போது, ಅವ್ರ ಆಸೆಗಳೆಲ್ಲ ಹೇಳುವಾಗ அவங்க பட்ஜெட் பெருசா இருக்குதுன்னு யோசிக்காதீங்க. ಆವಾಗ ಬಜೆಟ್ ದೊಡ್ಡದಾಗಿದೆ ಅಂತ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡ. உங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. ನಿಮಗೆ ಮೇಲೇನೋ ಒಬ್ಬರು ಇದ್ದಾರೆ ಅಂತ உங்க யோசனைக்கு மேல ஒரு யோசனை இருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. ಮೇಲೆ ಒಂದು ಯೋಚನೆ ಮಾಡೋರು ಇದ್ದಾರೆ ಅಂತ அந்த யோசனை கிட்ட இந்த பொறுப்புல கொடுங்க. ಆ ಯೋಚನೆ ಅವರ ಮೇಲೆ ಭಾರ. Christ is the head of the family. கிறிஸ்து தான் குடும்பத்துக்கு தலைவர். ಕ್ರಿಸ್ತನೇ ಈ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತಲೆಯಾದವನು. அப்போ இவ்வளவு நாள் நான் நடத்தினேன்ல, ಇಷ್ಟು ದಿವಸ ಅವರನ್ನ ನಂಬಿದ್ರಲ್ಲ, என் பொறுப்பை ராஜினாமா பண்ணிட்டு ನನ್ನನ್ನು ಜವಾಬ್ದಾರಿ ರಾಜೀನಾಮಾ ಮಾಡಿ, ஆண்டவரே என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க, ದೇವರೇ ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನೀನು என் குடும்பத்தை நீங்க நடத்துங்க, ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನೀನು ನಡೆಸು. இந்த ஜீவ தண்ணீரை ஆளுகை செய்கிற கர்த்தர், ಜೀವ ಜಲವನ್ನು ಆಳಿಕೆ ಮಾಡುವ ಕರ್ತನು, அந்த கிருபையா உங்களுக்குள்ள வந்திருக்கிற கர்த்தர், ಆ ಕೃಪೆಯಾಗಿ ನಿಮ್ಮೊಳಗೆ ಬಂದಿರುವ ಯೆಹೋವನು. இப்ப மனுஷன் எதை ஆசைப்பட்டானா, ಮನುಷ್ಯನು ಏನು ಆಸೆ ಪಟ್ಟ, அவன் சொந்த புத்தியில எதுக்கு ஓடினானா, ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಏನು ಕೋಡಿ, நான் 4 பேருக்கு வேலை கொடுக்கணும்னு ஓடினான். ತಾನು 4 ಜನಕ್ಕೆ ಕೆಲಸ ಕೊಡ್ಬೇಕಂತ, அந்த 4 பேருக்கு நல்லது ஆகணும்னு சொல்லி ಆ 4 ಜನಕ್ಕೆ ಒಳ್ಳೇದಾಗ್ಬೇಕಂತ, அந்த 4 பேரு பண்ண துரோகத்தை, ಆ 4 ಜನ ಮಾಡಿದ ದ್ರೋಗವನ್ನು இவன் நல்லது பண்ண போய் ಇವನು ಒಳ್ಳೇದು ಮಾಡಕ್ ಹೋಗಿ தீமை பண்ண போயிட்டான், ಕೆಟ್ಟದು ಮಾಡ್ಬಿಟ್ಟ. ஆனா இப்ப இந்த ராஜ்யம் வந்திருக்குதுல்ல, ಈ ರಾಜ್ಯ ಬಂದಿದೆಲ್ಲ, இப்போ கெட்டது பண்ணதுக்கு 4 பேர் இருக்கிறாங்க. ಈಗ ಕೆಟ್ಟದು ಮಾಡೋದಕ್ಕೆ 4 ಜನ ಇದ್ದಾರೆ. இப்ப இந்த ராஜ்யத்தின் யோசனை வந்திருக்குதுல்ல, ಈ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಯೋಚನೆ ಬಂದಿದೆ. அந்த 4 பேரை நீங்க சந்திக்கும் போது 4 ಜನನ್ನು ನೀವು ನೋಡುವಾಗ, தீமையா வந்தவர்களை, ಕೆಟ್ಟದಾಗಿ ಮಾಡ ಬಂದಿರೋರೆಲ್ಲ உங்களோட நன்மையினாலே அதை ஜெயிக்க போறீங்க. ನೀವು ಮಾಡುವ ಒಳ್ಳೆತನದಿಂದ ಅವ್ರನ್ನೇ ಜಯಿಸ್ತೀರಾ. அப்ப மனுஷனோட யோசனை எதுல போயிச்சு? ಆ ಮನುಷ್ಯರ ಯೋಚನೆ ಯಾವ್ದ್ರಲ್ಲಿ ಹೋಯ್ತು? நல்லது பண்ணணும் போய் கெட்டது
பண்ணிச்சு. ಒಳ್ಳೇದು ಮಾಡ್ಬೇಕ ಹೋಗಿ ಕೆಟ್ಟದಾಗೋಯ್ತು. இப்ப தேவனோட ராஜ்யத்தின் யோசனை வந்திருக்குதுல்ல, ದೇವರ ರಾಜ್ಯ ಯೋಚನೆ ಬಂದಿದೆ. இப்ப நீங்க கெட்டத வழியில எங்க போய் நில்லுங்க. ನೀವು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತ್ಕೊಳ್ಳಿ. எங்கெல்லாம் இது கெட்டது கெட்டதுன்னு சொல்றாங்களோ, ಎಲ್ಲೆಲ್ಲ ಕೆಟ್ಟೋಯ್ತು ಅಂತ இந்த ஜீவ தண்ணீர் மூலமா போய் நீங்க நில்லுங்க. ನೀವು ಜೀವ ಜಲದ ಮೂಲಕ ನೀವು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿರಿ. அந்த கெட்டத உங்க நன்மையினால ஜெயிக்க போறீங்க. ಆ ಕೆಟ್ಟತನ ಒಳ್ಳೆತನದಿಂದ ನೀವು ಜಯಿಸ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, உண்மையா ஒரு மனுஷன் எப்போ தொழுது கொள்ளுவான் தெரியுங்களா? ಇಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, ನಿಜಸ್ಥರಾಗಿ ಯಾವಾಗ ನಮಸ್ಕರಿಸ್ತಾರ ಅಂದ್ರೆ, ஒரு மனுஷனோட ஆசைகள் விருப்பங்கள் எப்போ ஒரு மனுஷனுக்கு பூர்த்தி ஆகுதோ, ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಆಸೆ ಇಷ್ಟಾರ್ಜಿತ ಯಾವಾಗ ಪೂರ್ತಿ ಆಗುತ್ತೋ அப்பதான் அவன் முழுசா மத்தவங்க மேல போராம படாம, ಆವಾಗದ ಅವನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬೇರೊಬ್ಬರ ಮೇಲೆ ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿಲ್ಲದೆ தன்னுக்கு ஆசைகளை நிறைவேற்றினவங்க மேல கவனம் போகுது. ತನ್ನ ಇಷ್ಟಾರ್ಜಿತವನ್ನು ಪೂರೈಸಿದವರ ಮೇಲೆ ಗಮನ ಹೋಗುತ್ತೆ. யார் தன்னோட விருப்பங்களை ஆசைகளை நிறைவேற்றுறாங்களோ, ಯಾರು ತನ್ನ ಇಷ್ಟಾರ್ಜಿತವನ್ನು ಪೂರೈಸ್ತಾರೋ, ஒரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட் போட்டாலே அந்த எஜமான சுத்தி சுத்தி காலை சுத்திட்டே வருது. ನಾಯಿಗೆ ಒಂದು ಬಿಸ್ಕೆಟ್ ಹಾಕಿದ್ರೆ ಆ ಯಜಮಾನ ಸುತ್ತಿ ಸುತ್ತಿ ಕಾಲ ಹತ್ರ ಬರುತ್ತದೆ. இன்னைக்கு நம்ம எஜமான கிட்ட அப்படித்தான் மாற போறோம். ನಾವು ಈ ಯಜಮಾನ ಹತ್ರ ನಾವು ಆ ರೀತಿ ಬದಲಾಗಿ, நம்ம எப்ப நம்ம வாழ்க்கை முழுசா ஒப்பு கொடுக்கிறோமோ, ಯಾವಾಗ ನಮ್ಮ ಬಾಳನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಒಪ್ಪುಕೊಡ್ತಿರೋ, இந்த இயேசு ಈ ಯೇಸು நம்மள எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி, ನಮ್ಮ ಎಲ್ಲಾ ಆಸೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿ, அவர் என் புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. ಅವರು ನನ್ನ ಮಕ್ಕಳು ಸಂತೋಷವಾಗಿರುವ ಬೇಕಂತ ಅವರು ಅನ್ಕೊಳ್ತಾರೆ. ஆனா இந்த புள்ள என்ன தெரியுமா பண்ணும்? ಆದ್ರೆ ಮಕ್ಕಳು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? என்னோட எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றின ನನ್ನ ಎಲ್ಲಾ ಆಸೆಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಿದ தேவனுக்கு நன்றி சொல்லி ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿ கண்ணாடியில பார்த்து தனக்கும் சாட்சியா இருக்கும், ಕನ್ನಡಿಯಲ್ಲಿ ನೋಡಿ ತನಗೂ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ, வேறவங்களுக்கும் சாட்சிகளா மாறும். ಬೇರೊಬ್ಬರಿಗೂ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ இன்னைக்கு நம்ம வேற ஒருத்தருக்கும் சாட்சிகளா இருக்கிறோம். ನಾವು ಇವತ್ತು ಬೇರೊಬ್ಬರಿಗೂ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ನಿಲ್ತೀವಿ. இந்த இயேசு உங்க வாழ்க்கையில இன்னுமே செய்ய போகிற அற்புதத்தை நீங்க சாட்சிகளா சொல்ல போறீங்க. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ಯೇಸು ಮಾಡುವ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಬೇರೊಬ್ಬರ ಹತ್ರ ನೀವು ಹೇಳಕ್ಕೆ, நீங்க இருக்கிறதுனால உங்க குடும்பம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து தேவனோட ஆவியானவர் உங்க வீட்டுல உலாவ இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. ನಿಮ್ಮ ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಓಡಾಡೋದನ್ನು ನೀವು ನೋಡ್ತೀರಾ. ನೀವು ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡಿದ ಸಂತೋಷವನ್ನು ನೋಡಿ ನೀವು ಆನಂದ ಪಡ್ತೀರಾ. நீங்க வேலை செய்யற ஸ்தலத்துல எல்லாம் தேவனோட ஆளுக வரும்போது அங்க மனம் திரும்புதல் உண்டாகும், நீங்க அதை பார்க்க போறீங்க. ನೀವು ಕೆಲಸ ಮಾಡುವ ಸ್ಥಳದಲ್ಲೆಲ್ಲ ಮನಸ್ಸು ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೆ, ಅದನ್ನು ನೀವು ನೋಡ್ತೀರಾ. ஒவ்வொருத்தரோட துக்கமும் உங்க மூலியமா சந்தோஷமா மாற போகுது. ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ದುಃಖವು ನಿಮ್ಮ ಮೂಲಕ ಬದಲಾಗುತ್ತದೆ. அந்த சந்தோஷமா மாற ಅದು ಸಂತೋಷವಾಗಿ இன்னைக்கு ಬದಲಾಗುತ್ತಾ சபையில தொழுது கொள்ளுகிற நாள் வந்தது மாதிரி ಈ ಸಭೆಯನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವ ದಿನ ಬಂದಿದ ಹಾಗೆ இந்த உலகம் பூர்த்தி பிதாவை தொழுகிற நாள் இன்னைக்கு வந்துச்சு. ಈ ಲೋಕ ಪೂರ್ತಿ ತಂದೆಯಾದ ದೇವರನ್ನು ನಮಸ್ಕರಿಸುವ ದಿನ ಬರ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ ಅಪ್ಪ, ನಾವು ಕರ್ತನೆ ಜೀವದ ಜಲ ಬಗ್ಗೆ ದೇವರೇ, ನೀವು ಅಬ್ರಹಾಮನ ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ ಅಪ್ಪ, ಆ ಜನರು ಕಳ್ಕೊಂಡ್ರೇನು, ಆ ಕಳ್ಕೊಂಡ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಮತ್ತೆ ಅಪ್ಪ ಸೈತಾನ ಕಡೆಯಿಂದ ಅದು ತಿರುಗಿ ಅವರು ಅನುಭವಿಸೋದಕ್ಕಾಗಿ ದೇವರೇ, ಕೆಟ್ಟು ಹೋಗಿದ ಆ ಸಮಾರ್ಯಳನ್ನ ನೀವು ಹುಡುಕಿ ಹೋಗಿದ್ದೀರಾ ಯೇಸಪ್ಪ. ಹೌದು ಕರ್ತನೆ, ಆ ಒಬ್ಬ ಸಮಾರ್ಯ ಸ್ತ್ರೀಯನ್ನು ರಕ್ಷಣೆ ಮಾಡೋಕ್ಕಾಗಿ ನೀವು ಹೋಗಿದ್ದೀರಾ, ಆ ಜೀವ ಜಲವನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. ಅದರಿಂದ ಅವಳು ಆ ಜಲವನ್ನು ಹೊಂದಿ ಆ ದೇವರನ್ನು ನಮಸ್ಕರಿಸಿ ಅಪ್ಪ, ಅದು ಮಾತ್ರ ಅಲ್ಲದೆ ಏಸಪ್ಪ, ಆ ಊರಿನಲ್ಲಿ ಇರುವ ಎಲ್ಲಾ ಜನರು ದೇವರೇ ಅವ್ರನ್ನ ನೋಡಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದೋದಕ್ಕೆ ಅದು ಅಪ್ಪ ನಿನ್ನ ಕೃಪೆ ದೇವರೇ ಅವ್ರ ಮೇಲೆ ಬಂದಿತ್ತೆ ಏಸಪ್ಪ. ಸ್ತೋತ್ರ. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಏಸಪ್ಪ, ಇವತ್ತು ಲೋಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳದೆ ಅಪ್ಪ ಎಲ್ಲಾ ಅಪ್ಪ ಆರಾಧಿಸುವ ಆ ಜನರೆಲ್ಲ ಕೂಡ ನಿನ್ನನ್ನು ಅಪ್ಪ ನಿನ್ನ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಏಸಪ್ಪ ಅವರ ಮನಸ್ಸು ಕಲ್ಲಾಗಿ ಬದಲಾಗಿದೆ ರಾಜ. ಏಸಪ್ಪ, ಆ ಕಲ್ಲನ್ನು ದೇವರೇ ಒಂದು ಹೂವಿನಂತೆ ಒಂದು ಮಾಂಸದ ಹೃದಯವಾಗಿ ದೇವರೇ ನೀನು ಮಾರ್ಪಡಿಸಪ್ಪ. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಅಪ್ಪ ಆದಷ್ಟು ಬೇಗ ಅಪ್ಪ ರಕ್ಷಣೆ ಬದಲಾಗುತ್ತೆ ಏಸಪ್ಪ, ಉಜ್ಜೀವನ ಬರುತ್ತದೆ ಏಸಪ್ಪ. ಅದೇ ರೀತಿ
ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ ಕೂಡ ಒಂದು ಹೊಸ ಉಜ್ಜೀವನ ಬಂದು ಅಪ್ಪ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ ಆ ಜೀವ ಜಲವನ್ನು ನೀವು ಸುರಿಸಿ ಎಸಪ್ಪ ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಕ್ಕೆ ದೇವರೇ ಕೃಪೆ ಮಾಡು ರಾಜ. ಅಪ್ಪ ಇವತ್ತು ಸಭೆಗೆ ಬಂದ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡು ರಾಜ. ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಕುಟುಂಬವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸು ರಾಜ.